மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம்முடைய பார்வையாளருடைய கேள்விகள் சந்தேகங்கள் குறித்து விளக்கமளிக்கக்கூடிய ஒரு ஷோ. நேரடியாக ஷோக்குள்ளே போயிடுவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, முதல் கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தர் ஆக்சுவலாக அது ரொம்ப நாள் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு. வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு, டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்களே, இதை எல்லாரும் தப்புன்னு சொல்கிறாங்களே. ஆனால் சிலிண்டர் போட வர்றாரு ஒருத்தர், அவர் ஒரு 30 ரூபா 40 ரூபா வாங்குறாரு, அது தப்பு கிடையாதா? இதை கண்டிக்கிறவங்க அதையே கண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு பயங்கர கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கு. இல்லை, கரெக்டு தான். ஆக்சுவலாக அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஊர்லலாம். என்னென்னா, நீங்கள் அதுவும் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அவங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போட்டால் 30 ரூபா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தால் 40 ரூபா, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னாக்கா 50 ரூபா கேட்பாங்க. அப்புறம் தீபாவளி பொங்கல் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு மினிமம் 50 ரூபா கொடுத்தே ஆகணும். நீங்கள் இல்லை ஏதாவது ஒரு முன்ன பின்ன சொல்கிறீங்கன்னா போக மாட்டாங்க, வாசல்லையெல்லாம் நின்றுப்பாங்க. நான் வேறு ஏஜென்சியில் வேறு நிறுவனங்களில் சிலிண்டர் வாங்கியிருக்கேன். எல்லா நிறுவனங்களும் இப்படி தான் இருக்கு. பட் அது பின்னணி என்னன்னு தெரியல. சம்பளம் கிடையாதா என்னன்னு தெரியல. சம்பளம் குறைவாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் எனக்கு இதில் ஒரு லாஜிக் நீங்கள் சொல்றதுல எனக்கு புரியல. இப்போ அவங்க இப்போ என்னன்னா, இப்போ ஒரு கடையில் ஒன்று ஏதோ ஒரு சோஃபா வாங்குறோம் அல்லது ஒரு சேர் வாங்குறோம்னா கொண்டு இறக்குறப்ப அவங்க கொஞ்சம் காசு கேட்பாங்க. லோடு இறக்குறது அது ஒரு வெயிட்டு. அது சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டு லைஃப் அப்படிங்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அதுக்கெல்லாம் ஒன்று. அது கிட்டத்தட்ட சிலிண்டர் போகிறவங்களும் அந்த மாதிரி. பாட்டில் தூக்கி கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது தெரியல. பாட்டில்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. டாஸ்மாகில் பாட்டில் தூக்கி கொடுக்கறதுக்கு எதுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டுமே தவறு தான். அப்படின்னாலுமே எனக்கு கேட்டால் சிலிண்டர் போகிறதுக்காது அது ஒரு உழைப்புக்கான ஒரு கூலி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சுமை கூலி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுடைய வேலை. அதுக்கு அந்த ஏஜென்சியில் சம்பளம் தராங்க. இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க. அது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. ஆனால் அதை விட மோசம்ங்கிறது இந்த டாஸ்மாகில் 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவது. அந்த 10 ரூபாய் வாங்குற முறை அது குவார்ட்டராக இருக்கட்டும், பீராக இருக்கட்டும், கூட 10 ரூபா வாங்குற முறைங்கிறது டாஸ்மாக் உருவானது ஜெயலலிதா காலத்தில். அந்த காலத்தில் டாஸ்மாக்கை உருவாக்கி ஒரு சின்ன இடம் தான் கொடுக்கப்படும். ஒரே ஒரு தொழிலாளி தான் கவுண்டரில் இருப்பாங்க. பட் ஆனால் வாங்க ஆட்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. அப்போ ஒரு ஆளால் சமாளிக்க முடியல அப்படின்னோடனே, ஒரு ஆள் பத்தாது, இன்னும் ஒரு கூடுதல் வேலை ஆள் இங்கே வேணும். அப்புறம் இந்த பீர் கொடுக்கும் போது பீர் பெட்டியில் இறக்கிடுவாங்க. ஆனால் குடிக்கும் பொதுமக்கள் கூலிங்காக தான் வேணும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பிரச்சனையும் அப்போ ரொம்ப தீவிரமானுச்சு. அப்போ அரசாங்கம் மேலேருந்தே நீங்களே உங்களுக்கு ஹெல்ப்பர் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்கோங்க, பாரில் பேசியோ தனியாகவோ, அதை இப்படி ஈடு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தான் அந்த முறை தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிற அதுக்கு தான் பிகினிங் கேட்பாங்க. நம்ம எதுக்கு 10 ரூபா கூடனா கூலிங்க்கு 10 ரூபாம்பாங்க. ஸோ நிஜமாலே ஃப்ரிட்ஜ் கவர்மெண்ட்லேருந்து தராமல் இருக்கும்போது அவங்களே ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் கூட அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கான காசு தான் இப்படி ஆரம்பிச்சிச்சு. அது அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு அது அப்படி கணக்கு பண்ணால் நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபானா எங்கேயோ போகுது அப்படிங்கிற சூழல் நிற்கிது. ராபின்சன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை பெண்கள் மாநாட்டில் கொடுத்தது தர்மாம்பாளா மீனாம்பாளா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இருக்கிறார். இது ரொம்ப நாளாகவே கேட்கப்படக்கூடிய கேள்வி. இன்னும் சில பேர் என்னென்னா, மீனாம்பாள் அவர் மிக முக்கியமான ஒரு தலித் ஆளுமை, அவங்க கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் தலித்துங்கிறதுனால அதை மறைச்சிட்டு மொத்தமாக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமே இருக்கிறது. ஆக்சுவலாக இதை பற்றி நான் ஒரு கட்டுரையே எழுதியிருக்கிறேன். என்னுடைய மறுப்பில் உயிர்க்கும் சொற்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இந்த கட்டுரையே இருக்கும். இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? அன்னை மீனாம்பாள் தான் கொடுத்தாங்க, தலித்துங்கள்லாம் அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா, அப்படியான குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மையுமே கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கான அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கொடியேற்றி வைத்தவர்கள் ஒருத்தர், தலைமை தாங்கியவர் அன்னை மீனாம்பாள், கொடியேற்றி வைத்தவர்கள் ஒருவர், மாநாட்டில் வரவேற்புரை ஆற்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்லலாம். பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் அது முழுக்க பெண்களுடைய உரிமைகள் பற்றி பேசியதுனால ஏராளமான பெண்கள் சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அதில் அன்னை மீனாம்பாள், அதே மாதிரி தர்மாம்பாள் இந்திய திருப்போராட்டத்தில் சிறைக்கு போகிறாங்க. அவங்க சிறைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மருமகள் சீதாம்மாள் அவங்களுமே சிறைக்கு போகிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளுமே கை குழந்தைகளோடு அவங்க சிறைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். டாக்டர் தர்மாம்பாள், அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அவங்க தான் இந்திய போராட்டத்தில் நடைபயணத்துக்கு அவங்களுமே பட்டுக்கோட்டை அழகிரிசாமியோட நடந்து வர்றாங்க. பினாங்கில் ஜானகி அம்மாள், இப்படி நிறைய பேர் சொல்லலாம். மறைமலையடிகளுடைய மகளாக இருக்கக்கூடிய நீலாம்பிகை அம்மையார், நீலாவதி அம்மையாள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பட்டியல் சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்புடைய பெண் ஆளுமைகள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் தான் பெரியார் அப்படிங்கிற பட்டமே கொடுக்கப்படுகிறது. எப்படி காந்திக்கு மகாத்மா என்கிற பட்டம் இருக்கிறதோ அதே போல நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்கிற பட்டத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநாட்டில் பெரியார் பேசுகிற பொழுது
இப்போ நிறைய பெண்கள் வந்து பழந்தமிழ் காலகட்டத்தில் எப்படி பெண்கள் வீரத்தோடு இருந்தார்கள் என்பதை பற்றிலாம் பேசுனீங்க, உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே பெரியார் படத்துக்கு எப்பவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்ப பழம்பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குமாரு. நீங்கள் அப்படி பழம்பெருமை மட்டுமே பேசி கொண்டிருக்காது. இன்னைக்கு வந்து இந்திங்கிறது நம்மை சூழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது, அதற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மாநாட்டில் பேசுகிறார். பிறகு வந்து அந்த மாநாட்டில் வந்து பெண்களை வந்து வன்முறைக்கு தூண்டியதாக சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து சிறைக்கு செல்கிறார் என்பது ஒரு வரலாறு. அன்னை மீனாம்பாள் பற்றி வந்து ஒரு ஆய்வு செய்வதற்காக நான் வந்து பழைய குடியரசு இதழ்களெல்லாம் தேடி படிக்கிறப்ப எனக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் தெரிய வந்தது. என்னன்னா, தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற சங்கம் என்கிற ஒரு பெண்கள் அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் அந்த குடியரசு இதழில் வந்து அவர்கள் பற்றிய செய்திகள் வருகிறது. இந்த மாநாடு நடப்பதற்கு முன்பு அந்த தியாகராய நகர் பெண்கள் முன்னேற்ற சங்கத்தில் அவங்க ஒரு 20-30 தீர்மானம் நிறைவேற்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாநாட்டில் வந்து நிறைவேற்றப்படணும்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டு தீர்மானங்கள்லாம் ஃபில்டர் பண்ணி தான் இதில் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் ஒன்று தான் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்கிற பட்டத்தை வழங்க வேண்டும் என்கிற தீர்மானம். அப்படி நம்ம பார்க்குறப்ப என்னன்னா, இந்த பெண்கள் சங்கத்தில் இயங்கியவர்கள் தான் இந்த மாநாட்டையும் நடத்தி இருக்கிறார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த தீர்மானங்கள் தான் ஃபில்டர் பண்ணி இந்த மாநாட்டில் வந்து போட்டிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தியாகராய பெண்கள் சங்கம் பற்றி நம்ம இன்னுமே ஆராய்ச்சி செய்யலாம். அங்கே யாரெல்லாம் வந்திருப்பாங்கிறப்ப இந்த மாநாட்டில் வந்து பங்கு பெற்ற அன்னை மீனாம்பாள், அதே போல் வந்து தர்மாம்பாள், நீலாம்பிகை, நீலாவதி அம்மையார் இவங்க எல்லாமே கண்டிப்பாக அந்த சங்கத்தில் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் இதுக்கு பிறகு என்னன்னா வந்து 90களில் வந்து மீனாம்பாளை வந்து நீதி கட்சியினுடைய பவள விழாவை முன்னிட்டு விடுதலை இதழின் சார்பாக இன்றைக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கலிப்புக்கு ஒரு பேட்டி எடுக்கிறார். அது வந்து நீதி கட்சி பவள விழா மலர்லேயே வருகிறது. அப்போ மீனாம்பாள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டோம், காந்திக்கு மகாத்மா பட்டம் இருக்கிற மாதிரி நம்ம தலைவருக்கு வந்து பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டோங்கிறப்ப வந்து அவங்க வந்து தர்மாம்பாளோட பேசியிருக்கலாம், நீலாம்பிகையோட பேசியிருக்கலாம், நீலாவதியோட பேசியிருக்கலாம். ஆக மொத்தம் இது ஒரு கூட்டு முடிவு தான். இவருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பது அந்த பெண்களுடைய ஒரு கூட்டு முடிவாகத்தான் இருக்கிறதே தவிர இதில் மீனாம்பாள் தான் முடிவெடுத்தாங்க, தர்மாம்பாள் தான் முடிவெடுத்தாங்க என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை. ஆனால் இவங்க நீலாம்பாள் கொடுத்தாலும் சரி, மீனாம்பாள் கொடுத்தாலும் சரி, அல்லது நீலாம்பிகை தர்மாம்பாள் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, அது பெண்களால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம், பெண்களால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் பெரியார் என்கிற பட்டம். அதை வந்து நம்ம வந்து உறுதியாக நமக்கு தெரிகிறது. அதான் அவங்களோட முழுமையான பேர் வந்து மீனாம்பாள் சிவராஜ். அவங்களோட கணவர் சிவராஜ் வந்து ஒரு பேராசிரியர். அவர் தான் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் மும்பைக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அம்பேத்கரை சந்திக்க வச்சவர். மும்பையில் அம்பேத்கர், பெரியார், அண்ணா 3 பேரும் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் தமிழர்கள் அதிகமான பகுதியில் நடந்துச்சு. அப்போ வந்து அம்பேத்கர் வந்து ஆங்கிலத்தில் பேசினார், அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து அண்ணா. பெரியார் வந்து தமிழில் பேசினார், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் அண்ணா தான் அப்படிங்கிற ஒரு வரலாறும் அதில். சிவராஜ் தான் வந்து சென்னையுடைய முதல் தலித் மேயரும் அவர் தான், சிவராஜ் தான். சிவராஜை பற்றி மீனாம்பாளை பற்றி பேசுறதுனாலே அது ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம் வந்து. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய தலைவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, சிவராஜ் 3 பேரை சொல்லலாம். இந்த 3 பேரில் அம்பேத்கருடைய நிலைப்பாடுகளில் பல நிலைப்பாடுகளில் வந்து முரணான நிலைப்பாடுகள் எடுத்தவர்கள் இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜாவும். அம்பேத்கர் மதம் மாற வேண்டும் என்கிற பொழுது அதை எதிர்த்து நிலைப்பாடு எடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கான தனி வாக்காளர் தொகுதி இரட்டை வாக்குரிமைங்கிறப்ப அதை எதிர்த்தவர் MC ராஜா. ஆனால் அம்பேத்கருடைய எல்லா அரசியல் நிலைப்பாடுகளையும் முழு மூச்சாக ஆதரித்தவர் சிவராஜ். சிவராஜும் மீனாம்பாளும் பெரியாரோட அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். பெரியார் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு குழந்தைகள் எதுவுமே இல்லை, ஒருவேளை எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அதை மீனாம்பாளுடைய மகனுக்கோ அல்லது சத்தியவாணி முத்துவுடைய மகனுக்கோ தான் நான் திருமணம் செய்து வைத்திருப்பேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது இன்னமும் கூட நம்ம விரிவாகவே பேசலாம். அர்ஜுன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை 2500 என்று அறிவித்தால் போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன நினச்சி கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ இவங்க திமுக ஆட்சியில் 1000 ரூபா வந்து மகளிர் உரிமை தொகைன்னு தந்துகிட்டு இருக்கிறாங்க. வரப்போக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இதே 2500 ரூபா அப்படின்னு அறிவிச்சுட்டா அதிமுக அந்த போட்டி கடுமையாக இருக்கும், அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவருக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். என்னன்னா, இதே அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலுமே இந்த உரிமை தொகை பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போ இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்களே, இதை விட அதிகம் 1500 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து வழங்கப்பட போவதாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே தெரிவித்திருக்கிறார்கள். என்னன்னா வந்து உண்மையை சொல்லப்போனால் திமுக அதிமுகவோட இதை முதல்ல அறிவித்தது கமலஹாசன் தான். கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்துடைய தேர்தல் அறிக்கையில் தான் இந்த மாதிரி பெண்களுக்கான தொகை வந்து வழங்கப்படுவதாக அவர் அறிவிக்கிறார். அதற்கு பிறகு திமுக அதிமுக 2 பேருமே அறிவிக்கிறார்கள். திமுக வந்து 1000 ரூபாய் அப்படின்னு அறிவிக்கிறாங்க, அதுக்கு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு. அதிமுக வந்து 1500 ரூபாய் என்று அறிவிக்கிறார்கள்.
அந்த திட்டத்துக்கு பேர் குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க உரிமை தொகைனா அவங்க குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அது இந்த அதிமுகவுடைய 2021 தேர்தல் அறிக்கையை வந்து படித்து பார்த்தாலே தெரியும். அதில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து வழங்கப் போகிறோம் அப்படின்னு அறிவித்து விட்டு பெண்களே இல்லாத குடும்பங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியும் அதை அறிவித்திருக்கிறார்கள். அது என்ன லாஜிக் அப்படின்னு தான் தெரியல. அதிமுக அப்பயே அறிவித்திருக்கார்கள், போன தேர்தலே அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திமுக விட அதிகமான தொகையை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது வந்து 2021 தேர்தலில் அதிமுகவுக்கு கை கொடுக்கவில்லை. 2026 என்ன அறிவிப்பாங்கிறது தெரியல, பொறுத்திருந்து. அது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியுமான்னு தெரியல. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள், ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இந்த திட்டம் வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லாத திட்டம் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க நிதி நிலைமைக்கு இதுக்கு ஆக வேண்டிய செலவு இவ்வளோ, இதெல்லாம் வந்து ஒரு அரசால் செய்ய முடியாது, இது நடைமுறைக்கு வராது அப்படின்னாரு. அப்புறம் நடைமுறைக்கு வந்துச்சு. வந்த உடனே என்ன சொன்னார், சட்டசபை வாசலில் நின்று நான் தான் வந்து அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தையே நிறைவேற்ற வச்சேன், இது வந்து அதிமுக இப்போ உங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த திட்டம் அப்படின்ட்டு சொன்னார். அதனால் இது வந்து தாராளமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒன்று அறிவிச்சா நம்ம ஒன்று அறிவிக்கிறது அப்படிங்கிறதான். 2006 வந்து கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கையில் அறிவித்த உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜெயலலிதா வந்து வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க. ஸோ யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போ 2006 கம்ப்யூட்டர் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்ட்டு முடிவெடுத்த மக்கள் டிவி போதுன்ட்டு திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சாங்க. செல்ஃபோனே போதுமே, கம்ப்யூட்டரே தேவையில்லைங்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். பாப்பா 2026 தேர்தல் கிழமை எப்படி இருக்கணும். அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேரை சொல்ல முடியல, ஏன்னா அவர் பேரை யூசர் அப்படின்னு வச்சிருக்காரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா வந்து இந்தியாவில் ஏன் கம்யூனிஸ்ட் இவ்வளோ தூரம், இது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவருடைய கேள்வி என்னன்னா, ஏன் வந்து கம்யூனிஸ்ட் வளர மாட்டேங்குது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக பெரிய கட்சியாக இருக்குது, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இல்லை காங்கிரஸ் தான் இருக்குது, சிபிஐ சிபிஎம் கட்சி பெரிய அளவில் வளரலையே, ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்ன இதில் அடிப்படையான ஒரு விஷயம்னா, கம்யூனிசம் என்பது இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே தொடர்புடைய ஒரு விஷயம் கிடையாது. இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது. சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே தேர்தலில் ஈடுபடக்கூடிய கட்சிகள்னா, தேர்தலில் ஈடுபடாமல் ஆயுத போராட்டத்தின் மூலம் ஒரு புரட்சியை நடத்திவிட முடியும் என்று சொல்லி நக்சல்பாரி இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் உருவானது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட். நிறைய பேர் நக்சலைட்னா அது கெட்ட வார்த்தை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கிடையாது. வந்து நக்சல்பாரிங்கிறது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் விவசாயிகள் ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்தினார்கள். அதை அடிப்படையாக கொண்டு தோன்றியவர்கள் தான் நக்சல்பாரிகள். அதுக்கப்புறம் அந்த இயக்கம் வந்து பல 100 இயக்கங்களாக வந்து சிதறுண்டு பல இயக்கங்களாக இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறது. அதை தாண்டி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒவ்வொரு விதமான வழிமுறையை வைத்திருக்கிறார்கள். இந்தியா என்பது நாம் எப்படி புரிந்து கொள்வது, இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு புரட்சி சாத்தியம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பல்வேறு விதமான தேசிய இனங்கள் இருக்கின்றன. எனவே தனித்தனியான போராட்டத்தை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பலவிதமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கம்யூனிசம் என்பது என்னன்னா, அடிப்படையில் வந்து முதலாளி தொழிலாளி என்கிற நிலைமை இல்லாமல் எல்லாருக்கும் இல்லாமல் கிடைக்கக்கூடியது என்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு நிறைய தத்துவார்த்த ரீதியான சிக்கல்கள் இருக்கிறது. அதில் சிபிஐ சிபிஎம் அப்படிங்கிறத வச்சு மட்டுமே நம்ம புரிந்து கொள்ள முடியாது. சிபிஐ சிபிஎம் கட்சிகளை பொறுத்தவரை இல்லை, அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றதை போல தங்களை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை, எந்த ஒரு கட்சியுமே வந்து தாக்கு பிடிப்பது என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நிறைய நெருக்கடிகள், சோதனைகள் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து தொழிலாளர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மக்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மதவாத எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, உறுதியாக குரல் கொடுக்கக்கூடிய இந்த கட்சிகள் இருக்கின்றன என்பதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பார்ப்போம், கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த கட்சிகள் சார்ந்த இன்னொரு கேள்வியும் வந்துச்சு நினைக்கிறேன். 2 கட்சிகளும் இணைய வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இணைய வாய்ப்பு இருக்கிறதான. ஆக்சுவலாக வந்து இந்த முயற்சிகள் ரொம்ப நாளாகவே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து மறைந்த பாண்டியன் அவர்கள் இதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருந்தார். வந்து இடதுசாரிகளின் ஒற்றுமை தேவை என்று சொல்லி சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே இணைய வேண்டும். சிபிஐ தான் வந்து முதல்ல தோன்றிய கட்சி, அதில் வந்து சிபிஎம் கட்சி வந்து உருவானது. வந்து அதுக்கப்புறம் வந்து 2 கட்சிகளை சேர்ந்த பல தலைவர்கள் தொடர்ச்சியாகவே இதை வந்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா வந்து நம்ம ஏன் வந்து பெரிய அளவில் கொள்கை ரீதியாக எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை. அன்றைக்கு வந்து என்னென்னா வந்து சீன பாதையா ரஷ்ய பாதையா அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தத்துவ முரண்பாடாக இருந்தது. மாவோவுடைய தலைமை ஏற்று சீன பாதையை வந்து செல்ல வேண்டும் என்பது சிபிஎம் உடைய ஒரு ஸ்டாண்டாக இருந்தது. அதுக்கு சிபிஎம் வெளியில் வந்ததுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. இவங்க வந்து ரஷ்ய பாதை அப்படிங்கிறத முன்வைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி ரஷ்யாங்கிறது இன்றைக்கி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை அதை முன்வைத்து இன்றைக்கு செயல்பட வேண்டுமா, எனவே 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து விடலாமே என்பதை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடிய சில தலைவர்கள் முன்வைக்கிறார்கள். இன்னும் சில தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள், நம்ம அப்படி ஒரே கட்சியாக சேரணுங்கிற அவசியம் கிடையாது, இடதுசாரிகள் ஐக்கியம், இடதுசாரிகள் ஒற்றுமை என்கிற அடிப்படையில் இங்கே வந்து மதவாத எதிர்ப்பு, கார்ப்பரேட் எதிர்ப்பு,
சமூக நீதி, இந்த அடிப்படையில் வந்து 2 கட்சிகளும் வந்து ஒரு 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 கூட்டமைப்பாக இணைந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஒன்றுபட்டு போராடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பல பிரச்சனைகள் அப்படி வந்து ஒன்றிணைந்து பல விஷயங்களை போராடுறாங்க. இன்னொன்று அந்த 2 கட்சிகளுக்கு முன்னே சில விஷயங்களை கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப 10% இடபிள்யூஎஸ்ங்கிறது சிபிஎம் ஆதரித்தது, ஆனால் சிபிஐ ஆதரிக்கவில்லை. தமிழீழ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழீழம் என்பது நேரடியாக சிபிஐ ஆதரிக்கிறது, சிபிஎம் ஆதரிக்கவில்லை. இந்த மாதிரியான சில இஷ்யூஸில் வந்து அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதையும் நம்ம சேர்த்து தான் அங்கீகரிக்க வேண்டும். இணைந்து செயலாற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் வந்து ஒன்றாக இணைந்து ஒரே கட்சியாக மாறுவார்களா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ரேணுகாகுமார் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, செந்தில்ராஜன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று கொண்டு தொடர்புடையது அப்படிங்கிறனால சொல்லிடலாம். செந்தில்ராஜன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசுடைய துணை ஜனாதிபதியும் கவர்னர்களையும் யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள்னு சொல்லி. துணை ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்கள். ஆளுநர்களை பொறுத்தவரை அந்தந்த மாநிலத்துடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தாக்கல் செய்ததில் எத்தனை மசோதாக்களுக்கு வந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு, எத்தனை நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்து ரேணுகாகுமார் கேட்டிருக்காரு. வந்து என்னன்னா வந்து நமக்கு தெரியும் வந்து இப்போ வந்து மாநில அரசு பட்டியல் ஒன்று இருக்குது, மத்திய அரசு பட்டியல் இருக்கிறது, அப்புறம் கண்கரண்ட் பொதுப்பட்டியல்ங்கிறது ஒன்று இருக்குது. மாநில அரசு பட்டியலில் வரக்கூடிய விஷயங்களுக்கான மசோதாக்கள், அது தொடர்பான சட்டங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரே வந்து ஒப்புதல் அளித்து விட்டால் போதும். அது திருப்பி குடியரசுத் தலைவருக்கு போய் ஒப்புதல் அளிக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. ஆனால் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறது அல்லது மத்திய அரசின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது தொடர்பாக ஏதாவது சட்டத்தை இயற்றப்பட்டதுன்னா அது கண்டிப்பாக வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை வந்து பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இடஒதுக்கீடு வந்து 69% தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறப்ப 50% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது போது இதை வந்து அரசியல் சட்டத்தில் 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. வந்து இதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா வந்து அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து எஸ்சி இடஒதுக்கீடுங்கிறது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அப்படிங்கிறப்ப பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் வருது. அப்படிங்கிறப்ப அது வந்து பாராளுமன்றத்துடைய ஒப்புதல், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேணும். அப்படிங்கிறப்ப அப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று தான் அது வந்து அரசியல் சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தேவை. எல்லா மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று, குடியரசுத் தலைவருக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இது வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிலாம் அவங்க வந்து கொடுக்கறது இல்லை. மத்திய அரசு வந்து என்ன மசோதா தாக்கல் பண்ணாலும் அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுப்பதும், மத்திய அரசு சொல்லி இதெல்லாம் நிப்பாட்டி வைப்பது தான் இது வரைக்கும் வேலையாக இருப்பதனால இப்போ நம்மளுடைய நீட் மசோதா மாதிரியான மசோதாக்களை அவர்கள் வந்து நிப்பாட்டி வைக்கிறது, திருப்பி அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு இந்த மாநிலத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது நடந்துடும், அந்த மாநில மக்கள் முன்னேறுவாங்க அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த குடியரசுத் தலைவரும் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. இந்த கஸ்தூரி ரங்கன், இஸ்ரோவுடைய கஸ்தூரி ரங்கன், அவர் இறந்ததுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம். நீங்கள் எப்படி அஞ்சலி செலுத்துன்னு நிறைய பேர் வந்து திட்டிருக்கீங்க. ஏகப்பட்ட கமெண்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையுடைய வரைவு அறிக்கை அவர் தான், கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தான் வந்து இந்த வரைவு அறிக்கை தயார் செய்தார்கள். அப்போயே கடுமையான கண்டனங்கள் வந்தது. அவர் நேரடியாகவே வந்து இந்தியை தான் படிக்கணும் அப்படின்னு கஸ்தூரி ரங்கன் போட்டிருந்தார். அப்போ எல்லாருமே திட்டம் மோடி இதை கொஞ்சம் பாலிசை மாற்றும், மும்மொழி கொள்கை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கை தான் சொல்லியிருக்கோம், இந்தி கட்டாயம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அது எங்கே இருக்குன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்லேயே இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம இரங்கலை தெரிவிச்சோமே தவிர அந்த இறந்த நேரத்தில் நம்ம திட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, வந்து தினமணியில் கஸ்தூரி ரங்கன் வேலை பார்த்தாரான்னு. கஸ்தூரி ரங்கன் தினமணியில் வேலை பார்த்தாரு தான், ஆனால் அந்த கஸ்தூரி ரங்கன் வேற. அவர் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளராக இருந்த தினமணியுடைய ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் கனையாளிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியராக அவர் இருந்தார். இந்த கஸ்தூரி ரங்கனுக்கு இவருக்கும் இலக்கியம் பத்திரிகை எந்த சம்மந்தம் கிடையாது. இவர் வந்து முழுக்க இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தார். பிறகு வந்து புதிய கல்விக் கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய கமிட்டியில் இருந்தார். இன்னொருத்தர் வந்து பெரியாரை பற்றி இப்போ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன புத்தகம் படிக்கலாம்னு கேட்டிருக்காரு. எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கிறது. முதல்ல பெரியாருடைய புத்தகங்களே படிங்க. பெண்ணிய அடிமையாளர்லேருந்து ஆரம்பித்து ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. அப்புறம் பெரியாரோட பேச்சுக்கள் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்டு வந்து பெரியார் ஈவேரா சிந்தனைகள் ஆணைமுத்து தொகுத்த 3 தொகுதிகள் இருக்கிறது. அப்புறம் குடியரசுடைய தொகுப்பு வந்து குளத்தூர்மணி வெளியிட்டது இருக்கிறது. திராவிடர் கழகம் வந்து குடியரசு தொகுப்பு கொண்டு வந்திருக்காங்க. விடுதலை களஞ்சியத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரியாரை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள்னாலும் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கிறது, ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் பெரியார்புக்ஸ்.comனே வந்து ஒரு சைட் இருக்குது. நீங்கள் அதில் தேடி பார்த்தீங்கனாலே என்னுடைய புத்தகங்கள் உட்பட பெரியார் அறமரசியல் புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரியாரை பற்றி ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எஸ்விஆருடைய
பெரியார் சுயமரியாதை சமதர்மம் மற்றும் பெரியார் ஆகஸ்ட் 15 இப்போ எஸ்.வி. ராஜதுரையும் வாகிதாவும் இணைந்து எழுதியது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம். பெரியாரை பற்றி படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கிறது. இதுதான் 1 தான் 2 தாங்கிறதால வந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. எல்லா புத்தகங்களும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் தான். ஓகே, போதுமான அளவுக்கு விளக்கங்களை தந்து விட்டோம். இந்த விளக்கங்கள் வந்து நம்முடைய பார்வையாளர்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் என்று நம்ம நம்புவோம். இதை தாண்டியும் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை அடுத்தடுத்து வைங்க. அடுத்த வாரம் தொடர்ச்சியாக நம்ம சந்திப்போம். அதுவரை மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பு இருங்கள். முச்சின் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.